கலிங்கத்தபரணி இதனுடைய 5ஆம் பாகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி காடு பாடியது அப்படிங்கிற ஒரு படலத்தை நம்ம பார்த்திருந்தோம். அதுல அந்த இடம் எப்படி இருந்தது, எவ்வளவு வெண்மையா இருந்தது, கடுமையான வெயிலை கொண்டிருந்த அந்த இடத்தை பத்தி நம்ம முழுமையா பார்த்தோம். 2வதுல அப்படி கடுமையான நிலத்துல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் எப்படி இருக்கு, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, எப்படி பயமுறுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த கோவில்ல வீற்றிருக்கும் காளி தேவி எப்படிப்பட்டவள், அவளுடைய தோரணை எப்படி இருந்தது, அவளுடைய அழகு எப்படி இருந்தது அப்படிங்கறது எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம். இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் சரிதான். ஆனா இந்த காணொளியில நம்ம பார்க்க போற விடயமே ரொம்ப முற்றிலுமா வேறாக இருக்கிறது. காளி தேவிக்கு துணையாக ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி தான் இந்த காணொளியில முழுக்க முழுக்க நாம பார்க்க போறோம். ஒரு தெய்வத்துக்கு துணையா யார் இருப்பா? உபதெய்வங்கள் இருக்கும். சோ அப்படி சின்ன தெய்வங்கள் இல்லைன்னா உபதெய்வங்கள் தான் இருக்கிறாங்களா இந்த காளி தேவிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனா உபதெய்வங்கள் எல்லாம் யாருமே கிடையாது. இந்த காளி கூட எப்போதும் இருப்பதற்கும் இந்த காளிக்கு தேவையான பணிவிடைகளை செய்வதற்கும் ஒரு கூட்டமே இருக்கு. அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே முழுக்க முழுக்க பேய்கள் தான். பேய்கள் கொண்ட எபிசோடு அப்படிங்கிறதுனால யாரும் பயப்பட தேவையில்லை. ஜெயம் கொண்டார் இந்த பேய்களை ரொம்ப காமிக்கா எழுதியிருக்காரு. அதனுடைய தோற்றங்களை பற்றி நம்ம படிக்கும்போது நம்மளுக்கே சிரிப்பு வந்துடும். இப்போ காஞ்சனான்னு சொல்லி லாரன்ஸ் சார் படம் எடுத்துட்டு இருக்கிறார்ல, பேய்களை எல்லாம் வச்சு ஒரு காமெடி மாதிரி ஒரு ட்ராக்ல எல்லாம் கொண்டு போய் இதையெல்லாம் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஜெயம் கொண்டார் அப்படிங்கிற ஒருத்தர் பண்ணிட்டாருங்க அப்படிங்கிறது தான் கலிங்கத்தபரணி உணர்த்துது. காளி தேவியுடைய பணிப்பெண்களை போய் பார்க்கலாமா? வணக்கம், நாங்க வரும் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பர்ஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி. குருதி மழை மீண்டும் பொழியட்டும், பசியின் நெருப்பு எரிகின்றதே, போரின் சப்தம் எழட்டும். எங்கள் நாக்கு ரத்தம் கேட்கும், எங்கள் உயிர் வேதனை சொல்லும். அம்மா அம்மா கொற்றவை அம்மா, அழிவை வரம் தா, போரை கொடு. இந்த படலத்துக்கு பெயர் பேய்களை பாடியது அப்படின்னு சொல்லி ஜெயம் கொண்டார் வகுத்து கொடுக்கிறார். இதுல முழுக்க முழுக்க பேய்களை பத்தி தான் வர்ணனை இருக்கு. பேய்கள் எப்படியெல்லாம் இருக்கு, அதனுடைய தோற்றங்கள் எப்படி இருக்கு, அந்த பேய்களுக்கு என்னென்ன பெயர்கள் இப்படின்னு சொல்லி பேய்களுடைய பல வகைகளை கொடுக்கிறார். நம்மளுக்கெல்லாம் பேய்னா ஒண்ணுதான், செத்ததுக்கு அப்புறம் ஒருத்தங்க பேயா வருவாங்க அப்படின்னு. ஆனா அந்த பேய்கள்லயே எத்தனை வகைகள் இருக்கு, அந்த பேய்கள் எல்லாம் எப்படி எல்லாம் காணப்படுகிறது அப்படிங்கறத ஜெயம் கொண்டார் நல்ல தெளிவாவே நம்மளுக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஒவ்வொரு படலம் இல்லைன்னா ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஜெயம் கொண்டாருடைய கற்பனை உச்சத்துக்கு இருந்ததுன்னா, இந்த பேய்களை பாடியதுல அவருடைய கற்பனை உச்சம் இல்ல, யூனிவர்ஸையும் தாண்டி போயிடுச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப வறட்சியான ஒரு இடம், ஒரு நிலப்பரப்பு, வெப்பமயமான ஒரு காடு, அந்த காட்டுல ஒரு கோவில், அந்த கோவில்ல வீற்றிருக்கிறாள் காளி தேவி, தேவியோடு அமர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பேய்கள். இதுதான் காட்சி அமைப்பு. இப்ப இந்த பேய்கள் எல்லோருமே அழுகிறாங்க, ரொம்ப பசியில இருக்கிறாங்க, ரொம்ப நாளா அவங்க எதுவுமே சாப்பிடலையா. அதனால இந்த பேய்கள் எல்லாம் வயிறை எல்லாம் ஒட்டி போய் வறுமையில வாடுறாங்களாம் இந்த பேய்கள். எதனால, என்ன காரணம், ஏன் இந்த பேய்களுக்கு உணவு கிடைக்கல அப்படின்னா இதுக்கு சோழ மன்னன் தான் காரணமா. சோழ நாடு சோறுடைத்து ஒரு பாடல் இருக்கும் போது ஒரு சோழ மன்னன் எப்படியா காரணமானா ஒருத்தங்களுக்கு சோறு கிடைக்காம போனதுக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லாம் பேய் இல்ல. பேய் எதை சாப்பிடும், இந்த நரமாமிசம், மனுஷங்க செத்தாங்கன்னா அவங்களோட ரத்தத்தை குடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பேய்கள். இவங்களுக்கெல்லாம் பசி வர்ற அளவுக்கு சோழ மன்னன் என்ன பண்ணானா, அவன் போய் எங்க நின்னாலும் சுத்தி இருக்கிற தேசங்கள் எல்லாருமே இத பாரு சோழ மன்னா, எங்களோட போர் எல்லாம் செஞ்சிடாத, எவ்வளவு கப்பம்னு சொல்லி நாங்க கட்டிட்டு போயிடுறோம், என்ன கொடுக்கணும்னு சொல்லி நாங்க கொடுத்துட்டு போயிடுறோம், நீ பாட்டுக்கு உன்னுடைய படைபலங்கள் எல்லாம் கொண்டு போர் எல்லாம் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி சோழ நாடை சுற்றி இருக்கும் அனைத்து தேசங்களும் சோழன் போர் எடுப்பதற்கு முன்பே காலில் விழுந்துடுறாங்களாம்.
அப்போ இந்த அரசன் போர் செய்வதற்கான வாய்ப்பே கிடைக்கல. போர் செய்யாததுனால யாருமே இறந்து போகல. அவன் வேலையெல்லாம் பார்த்துட்டு நிம்மதியான வாழ்க்கை, சோழ நாட்டிலேயும் நிம்மதியான வாழ்க்கை, சோழ நாட்டோட அலையன்ஸ் வச்சிருந்த எல்லோருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை. இப்படி எல்லோரும் நல்ல வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒருத்தங்களுக்கு வயிறு எரிஞ்சிருக்கு. அவங்க யாருன்னா இந்த காளி தேவி கோவில்ல வீட்டு இருக்கும் பேய்களுக்கு. இப்படி எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்தா நாங்க எப்படி வாழ்றது, எங்களுக்கு சோறு கிடைக்க வேண்டாமா, இதெல்லாம் அடிச்சிட்டு செத்தாதானே எங்களுக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேய்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுது. நியாயமான வருத்தம் இல்லையா? நம்ம சோழ மன்னன் ட்ரம்ப் மாதிரி இல்ல இருந்திருந்தாங்கன்னா இந்த பேய்கள் ஒரு பரணி பாடி இருக்கும். சரி, நம்ம திசை மாதிரி போக வேண்டாம். இப்படி வறுமையிலையும் பசியினால வாடி இருக்கும் இந்த பேய்களை 2 வகைகளா ஜெயம் கொண்டார் பிரிக்கிறார். முதல்ல என்னன்னா வாடிய பேய்கள், வாடிய நிலையில இருக்கான், எந்திரிச்சு கூட நிக்க முடியாம தண்ணி தண்ணி அப்படின்னு கேட்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நிலையில இருக்கான் ஒரு சில பேய்கள். இன்னொரு பேய்கள் ரொம்ப அழகான வார்த்தையை ஜெயம் கொண்டார் பயன்படுத்தி இருக்காருங்க. அங்கவீனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த வார்த்தை தான் அழகே தவிர இதனுடைய பொருள் அழகு கிடையாது. இதனுடைய பொருள் என்னன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த கை வராம கால் வராம இருப்பாங்க இல்லையா, அவங்களதான் அங்கவீனமான நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா பிறக்கும் போதே சிலருக்கு குறையோட பிறப்பாங்க இல்லையா, அவங்களை இதை டினோட் பண்ணல. பிறக்கும் போது நல்லா கை காலு உடல் எல்லாமே நல்லா தான் இருக்கும். வளர்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கைகளோ கால்களோ செயலிழந்து போகுது பாத்தீங்களா, அவங்கள தான் அங்கவீனமான நிலை அப்படின்னு சொல்லி தமிழ்ல பொருள் வருது. இப்ப இந்த பேய்களுக்கு ஏன் அந்த பொருள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல வருஷங்களா சோறு இல்ல இந்த பேய்களுக்கு. அப்ப அந்த பேய்களுக்கு புதுவிதமான நோய்கள் எல்லாம் வருது. அந்த நோய்கள்னால கை செயலிழந்து போகுது, கால் செயலிழந்து போகுது, எந்திரிச்சு நிக்க முடியாம இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அங்கவீனமான நிலைகள் பேய்களுக்கு ஏற்படுது. ஜெயம் கொண்டாருடைய கற்பனை பாத்தீங்களா, கனவுனால ஒரு நியாயம் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி செத்து பேய்களா தான் இருக்குங்க இதுகெல்லாம். இப்படிப்பட்ட பேய்களுக்கு நோய் வந்துருச்சான். நோயினால சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கான். என்ன இருக்கு, இந்த பேய்கள் எல்லாம் இப்ப எப்படி எல்லாம் காட்சி அளிக்குது, எப்படி எல்லாம் அதனுடைய உருவ அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஜெயம் கொண்டார் ஒவ்வொன்னா சொல்றாரு. முதல்ல பாத்தீங்கன்னா உணவில்லை, உடம்பெல்லாம் ரொம்ப ஒல்லியா போயிருச்சு, பசி, அதுவும் இல்லாம பெரும்பசி. இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்றாருங்க, நெடும் பசி. பல பசியில இருக்கண்டா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கடும் பசியில இருந்திருக்கண்டா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நெடும் பசியா, நீண்ட காலமா நான் பசியா இருக்கேன் அப்படிங்கிறது நெடும் பசியா. சோ அப்படி பசியா இருக்குது இந்த பேய்கள். அந்த பேய்களுடைய கால்கள் 2 பனைமரங்கள் போல இருக்கான். பனைமரம் எவ்வளவு உயரம், அந்த மாதிரி அந்த பேய் நடந்து வந்ததுன்னா பனைமரம் உயரத்துக்கு கால்கள் மட்டுமே இருக்குமா. அப்ப நீங்க நினைச்சு பாத்துக்கோங்க அந்த பேய் எவ்வளவு பெருசு. அதனுடைய வாய் ஒரு மிகப்பெரிய ஒரு குகை மாதிரி இருக்குமா. கிட்ட எல்லாம் போனா அது வாயினே யாருமே நம்ப மாட்டாங்களாம், ஏதோ குகைப்பா அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டு வருவாங்களாம். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய வாய் அதுக்கு. வயிறு கிணறு மாதிரியா, ஏன்னா சோரே இல்லையில வயிறெல்லாம் ஒட்டி போய் கிடக்குதான். அது எப்படி இருக்குன்னா கிணறு மாதிரி குழியா இருக்கா அந்த வயிறு. இப்படிப்பட்ட பேய்கள் குந்த வைத்து உட்கார்ந்தால், நம்ம குந்த வைத்து உட்காருவோம் இல்லையா, அந்த மாதிரி குந்த வைத்து உட்கார்ந்தால் அந்த பேயுடைய முகத்திற்கு மேலே 3 முழம், சரிங்களா, 3 முழம் முழங்கால் போகுமாம். முழங்கால்னா முட்டி. அது காலை மடக்கி உட்கார்ந்ததுன்னா அந்த கால் முட்டி அதனுடைய தலைக்கு மேல 3 முழம் இருக்குமாம். அப்ப 2 காலுக்கு நடுவுல அது தலையை விட்டு பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு பேய் அது. அடுத்தது உடல் காய்ந்து எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிகிற அளவுக்கு அதனுடைய உடல்கள் இருக்கு. இப்படிதான் அந்த பேய்கள் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அந்த பேய்களை எல்லாம் தூக்கி மேல தோரணமா போட்டோம்னா தென்னை ஓலையில பின்ன பந்தல் மாதிரி இருக்குமா. அங்கங்க ஓட்டை இருக்கும் பாத்தீங்களா, தென்னை ஓலையில பண்ணோம்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டையில இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்குமா. எப்படி ஒரு வர்ணனை பாருங்க. எப்படிதான் அவருக்கு அந்த தென்னை ஓலையில போட்டிருந்த பந்தலை பார்த்திருப்பாருக்குது. அங்கங்க ஓலை, அங்கங்க ஓட்டை, அங்கங்க அந்த ஈக்குமார் குச்சி இருக்கு. ஓகே, இது எல்லாமே அந்த பேய்களுடைய எலும்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை ஜெயம் கொண்டாருக்கு. இந்த பேய்கள் எல்லாம் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, காளி தேவியை சாமி கும்பிடுது. தேவியை அப்படியே கண்ணை மூடிட்டு ஆழ்ந்த தானம், காளி எங்களோட நீ பேசியே ஆகணும், எங்களுக்கு வேணுங்கிறத நீ கொடுத்தே ஆகணும், கூலாவது எங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி காளி தேவியை கும்பிடுறாங்களாம். ஏன்னா கொற்றவை தேவி இல்லையா, போருக்கான தெய்வம் இல்ல, அவங்க அருள் புரிஞ்சாதானே போர் நடக்கும். போர் நடந்தாதான் லட்சக்கணக்கில் படை வீரர்கள் செத்து போவாங்க. அப்பதான் இவ்வளவு பெரிய பேய்களுக்கு பசி அடங்கும். அதனால காளி தேவியை வேண்டுறாங்க, ஒரு கூழுக்காவது வழி பண்ணி கொடு. அதுவும் காலையில ஒரு பூஜை, மதியம் ஒரு பூஜை, சாயந்தரம் ஒரு பூஜை, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. சகா இதையே
வேண்டுகோளா வச்சுட்டு கிடக்குதுங்க. இந்த காலேஜ் முடிச்சுட்டு பொண்ணுங்கெல்லாம் வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு யார் வந்தாலும் சதா ஒரு கேள்வியை கேட்பாங்க, எப்பமா கல்யாணம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பேய்கள் எல்லாம் போய் காலுகிட்ட கூளை ஊத்து, கொஞ்சமாவது கூழுக்கு வழி பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த கண்ணக்குழி ஒட்டி இருக்குமா, இடதுபுற கண்ணம் வலதுபுற கண்ணம், இந்த 2 கண்ணும் ஒட்டி இருக்கும் உள்ளுக்குள்ள. இந்த பொக்கவாயின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டி இருக்குமா. கண்கள் கொல்லிக்கட்டையை கொண்ட குகைகள், முதுகு தோணியை போல வளைந்து இருக்குமாம். தோணினா என்ன, அந்த படகு மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி அதனுடைய முதுகு வளைஞ்சிருக்குமாம். அந்த பேய்களுடைய தொப்புள் இருக்கு இல்லையா, அந்த தொப்புள் குழியில பாம்புகள் அப்படியே சுருண்டு படுத்து இருக்குமா. அது மட்டும் இல்லாம உடம்பு அங்கதான் படுத்து தூங்கிட்டு இருக்குமா. அப்படிப்பட்ட தொப்புள் அது. உடல் முடி, அதாவது தலையில இருக்கிற முடியெல்லாம் கிடையாது, உடல் முடி. நம்ம கையில எல்லாம் ரோமம் இருக்கு பாத்தீங்களா, கையில எல்லாம் சின்ன சின்னதா முடி இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னா பாம்புகளா தொங்குதான். அந்த ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு பாம்பா. அப்போ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பேய் அப்படியே கைங்காலெல்லாம் அப்படியே பாம்புகளா தொங்குது. அந்த மாதிரி ஒரு உருவம். மூக்கை சுற்றி பாசி படிந்திருக்கும். அதனுடைய காதுகளுக்குள் ஆந்தை குடியேறி இருக்கும். வவ்வால்கள் எல்லாமே அந்த பேய்களுடைய தலையை சுற்றியே இருக்குமா. ஏன்னா மூக்குல பாசி படிஞ்சிருச்சு, காதுல ஆந்த உட்காந்துருக்கு, கண்கள்ல கொல்லிக்கட்டையை வச்சுட்டாங்க. இப்போ எங்கடா போய் நம்ம தொங்குறது அப்படின்னு சொல்லி வவ்வால்கள் அந்த பேய்களுடைய தலையை சுத்திக்கிட்டே இருக்குமா, இருப்பிடம் இல்லாமல். பேய்களுடைய பல்கள் ஒவ்வொன்றும் மண்வெட்டியும் கடப்பாறையை போல இருக்குமா. அப்படிப்பட்ட பேய்கள் கழுத்தில் தாலி அணிந்திருக்குங்க. அந்த தாலி ஒவ்வொன்றும் பாம்புகள் தான். அதுல மஞ்சள் கட்டுவும் இல்ல, அது பன்றியுடைய மூக்காம், அந்த கொம்பு அதை சொருகி இருக்குமா. இப்படிப்பட்ட பேய்கள் எந்திரிச்சு நின்னுதுன்னா வானத்துல தலையை முட்டுமா, அந்த அளவுக்கு உயரமுள்ள இந்த பேய்கள். இப்படிப்பட்ட பேய்கள் அதனுடைய உதடு இருக்கு பாத்தீங்களா, உதடையும் வர்ணிக்கிறாருங்க ஜெயம் கொண்டார். அது வாயை திறந்ததுன்னா அதனுடைய உதடு மார்பு வரைக்கும் தொங்குமா, அவ்வளவு பெரிய உதடு. கொஞ்சம் பேருக்கு பயமா இருந்தாலும் நிறைய பேருக்கு இது ஏதோ கார்ட்டூனிஸ்டிக்கா இருக்குல்ல. நம்மளுக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு இது படிக்கும் போதெல்லாம் இதுக்கு என்னன்னா, நான் வீடியோ போட்டு இதுக்கெல்லாம் இமேஜ் எப்படிடா ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, ஏதோ எப்படி வருதோ அப்படி நான் வீடியோ போட்டுறேன். ஸோ இப்படி தாங்க அந்த பேய்கள் எல்லாருமே காளி தேவி கிட்ட முறையிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலைகள்ல தான் இருக்கு. இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துக்கிட்டு கிடக்குது அந்த பேய்கள். ஜெயம் கொண்டார் சொல்றாரு, மரணத்தை எதிர்கொண்டு இருக்கிறதாம் அந்த பேய்கள். என்னங்க ஒரு நியாயம் இல்லையா? எல்லாரும் செத்துதான் பேயா வந்திருக்காங்க, இந்த பேய்களும் செத்து போகுதாம். சோ அப்படிப்பட்ட ஒரு நிலை பேய்களுக்கு ரொம்ப பாவம். சோ இதுவரைக்கும் பேய்களுடைய தோற்றங்களை சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்போ என்னென்ன பேய்கள் இருக்கு, அந்த பேய்களுடைய பெயர்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்றாருங்க. ஏதாவது நீண்ட மூங்கில் மரம் இருக்கு இல்லையா, அந்த நீண்ட மூங்கில் மரம் 2 இருந்தது அப்படின்னா இந்த குழந்தை பேய் எல்லாம் இருக்குமா, அதுக்கெல்லாம் ஓடி போய் அம்மா அம்மான்னு சொல்லி அந்த மூங்கில்களை கட்டி பிடிச்சுக்குமா. ஏன்னா அதனுடைய கால்கள் அப்படிதான் இருக்குமா, மூங்கில் கட்டை மாதிரி. அந்த குழந்தை பேய்களுக்கு நினைவு வருமா, ஐயோ இது அம்மா இல்ல, இது ஏதோ மூங்கில் கட்டை அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா திரும்பி போகுமா. இதே ஒட்டகங்கள் அப்படியே அணிவகுத்து நடந்து போச்சுன்னா இந்த தாய் பேய்கள் ஓடி போய் ஐயோ என் குழந்தை, ஐயோ என் குழந்தைன்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்குமா ஒட்டகங்களை. அப்ப குழந்தை பேய் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்துக்கங்க. அந்த பேய்களுடைய பசியை மறுபடியும் இங்க கோடிட்டு காட்டுறாரு. என்னன்னா தீப்பசியா, இதுக்கு மேல வயிறு எரியுதுரா அப்படிங்கிற மாதிரி தீப்பசியா அதுகளுக்கெல்லாம். அந்த பேய்கள் அனைத்தும் காளியை பார்த்து வேண்டுது, அம்மையே பசியால் வாடுகிறோம் அப்படிங்குது. சாகும் நாள் அணுகிவிட்டது பேய்கள் சொல்லுது, சற்று கடைகன் பார் அப்படிங்கிறாங்க. இந்த வேண்டுதல ஜெயம் கொண்டார் எப்படி தெரியுங்களா சொல்றாரு, பேய்கள் ஒவ்வொன்றும் ஓலம் இடிக்கிறதாம். நம்ம எல்லாம் வேண்டணும்னு சொல்லுவோம், ஆனா அவர் சொல்றாரு பேய்கள் ஒவ்வொன்றும் ஓலம் இடிக்கிறதாம் காளிதேவி முன்னே. இப்படிப்பட்ட பேய்கள் இருக்கும் நிலையில் இன்னும் ஒரு சில பேய்கள் இருக்காம். காலு கையெல்லாம் வராம, கையுடைந்து கால் உடைந்து இப்படி எல்லாம் பேய்கள் இருக்காம். ரத்தத்தையும் கொழுப்பையும் போட்டு கூலா சமையல் செய்வதும் பேய்கள் தான். குரக்குவாதம் பிடித்த பேய்கள், குரல் வடிவான பேய்கள். அதாவது இந்த மோகினி எல்லாம் சொல்லுவோம் இல்ல, பேசிய மயக்குங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல அருமையான குரலும் உள்ள பேய்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஒண்ணுதான் அவர் நல்லாதான் சொல்லியிருக்காரு பேய்களை பத்தி. இன்னொன்னு செமையான ஒரு விஷயம் சொல்றாரு, எல்லா பேய்களும் முறையிடுது, கை உடைஞ்சது கால் உடைஞ்சது. இப்படிப்பட்ட பேய்கள் எல்லாமே காளி தேவியிடம் முறையிடுதுக்கலாம். இன்னும் ஒரு சில பேய்கள் அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்குதுங்களாம், எதையுமே கண்டுக்காம. அதுகளும் பசியில தான் இருக்கு. ஆனா அந்த பேய்கள் முறையும் இடலையா, மற்றவங்க முறையிடுவதை பார்த்து கூட நிக்கலையா. ஏன்னா காது கேட்காத அந்த பேய்களுக்கு. இன்னும் ஒரு சில பேய்கள் பார்வை இல்லாத பேய்களும் இருக்கிறாங்க. அவங்க போய் அங்கங்க கோயில் சுவத்துல முட்டிட்டு இருக்கிறாங்களாம். இன்னும் ஒரு சில பேய்களுக்கு பேச வரலையா, அதெல்லாம் ஊமை பேய்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. சோ இப்படி பேய்கள் பல விதமா இருக்கு அப்படிங்கறது ஜெயம் கொண்டார் கொடுக்கிறாரு. இப்படி பலவிதமாக பேய்கள் இருந்தாலும் அவர்களுடைய வேண்டுகோள், அவர்களுடைய கோரிக்கை எல்லாமே ஒன்னாதான்.
இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோறு வேணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு அப்படின்னு சொல்லி கொலப்பசி, தீப்பசி, நெடும் பசியில இருந்த இந்த பேய்கள் இப்படி இருக்கும்போது ஒரு ஃபுல் மீல்ஸ், மட்டன், சிக்கன், பிரான்னு சொல்லி எல்லாமே வச்ச மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸ் போட்ட மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் இந்திரஜாலம். இப்படி பசியோடு இருக்கிற பேய்களுக்கு என்ன ஒரு இந்திரஜாலம் நடந்தது, அதை நடத்தியது யாரு அப்படிங்கறத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மடிவணங்கி பெருமை படைத்துடைய அவ்வணங்கு ஐயகலாத அலகைகளை பெருநெடும் பசிப்பை கலமாவன பிற்றை நாளின் முன்னாளின் மெலிவன கருநெடும் பனங்காடு முழுமையும் காலுங்கை உமுடையன போல்வன. வன்பில தொடுவாது செய்வாயின வாயினாயிரையாத வயிற்றின முன் பெருக்கின் முகத்தின் மேற்செலமும் முழம்படுமம் முழந்தாளின வெற்றையலும்பை நரம்பின் வலித்து மேல் வெந்திலாவிரகேந்த உடம்பின கொற்றலம் பெருக்கூழிலமெங்களை கொள்வதே பணி என்று குறைப்பன. கொற்றவை தாய் கொந்தளிப்பாய் குருதி மழை மீண்டும் பொழியட்டும் பசியின் நெருப்பு எரிகின்றதே போரின் சப்தம் எழட்டும். எங்கள் நாக்கு ரத்தம் கேட்கும் எங்கள் உயிர் வேதனை சொல்லும் அம்மா அம்மா கொற்றவை அம்மா அழிவை வரம் தா போரை கொடு. இரண்டும் ஒன்றாகவே ஒட்டிய ஒட்டு விடாத கொடிற்றின கொள்ளி கொண்ட இரண்டே முழைய உட்புகிற்குன்று தோன்றுவ போல விழிப்பன. வற்றலாக உலர்ந்த முதுகுகள் மரகலத்தின் மறிபுறமொப்பன ஒற்றை வான்றொழைப்பு உற்றன பாம்புடன் உடும்பு முட்பு குரங்கிடு முந்திய பாந்தள் நால்வன போலும் மடல் மயிர் பாசி பட்ட பழந்தொலை மூக்கின ஆந்தை பாந்தி இருப்பதுரின் சில்பு கங்கு மிங்கு முலாவு செவியின. கொற்றவை அம்மா கோபம் கொள் கோடி உயிர்கள் சாயட்டும் எங்கள் பசி தீரும் நேரம் இரத்த நதி ஓடட்டும். போரே எங்கள் கனவு தாய் பிணமே எங்கள் உணவு தாய் வாளின் மொழியில் உலகம் பேச வெறியாய் வந்து அருள் தாய். கொட்டும் மேழியும் கோத்தன பல்லின கோம்பி பாம்பிடை கோத்தணி தாளிய தட்டி வானை தகர்குந்தலைன தாழ்ந்து மார்பிடை தட்டு முதட்டின அந்த நாள கள தடு கூழினு காய்ந்த வெண் பல்லரிசியுரற் புக உந்து போதினிற் போதக கொம்பெனும் உலக்கை பட்டு வலக்கை சொற்றானவும் விருதராச பயங்கரன் முன்னொரு நாள் வென்ற சக்கர கோட்டத்திடை கொள்ளும் குருதியும் குடரும் கலந்தட்ட வெங்கூழ் தெரித்தொரு கண் குருடானவும். கொற்றவை தாய் கொந்தளிப்பாய் குருதி மழை மீண்டும் பொழியட்டும் பசியின் நெருப்பு எரிகின்றதே போரின் சப்தம் எழட்டும். எங்கள் நாக்கு ரத்தம் கேட்கும் எங்கள் உயிர் வேதனை சொல்லும் அம்மா அம்மா கொற்றவை அம்மா அழிவை வரம் தா போரை கொடு. பாய் பொன்னி நாடனை வாழ்த்தி மாமதுரை வெங்களத்து ஏமது இறக்க வட்டுண்ட கூழோடு நாவின் சுருண்டு புக்குள் விழுந்தர ஊமைகளானவும் ஆனை சாயவடு பரியொன்று கைத்தைம்படை பருவத்த
பயம் பொருள் சேனை வீரர் நின்றார் திடுமார்பினில் திமிரி வெங்கலத்தை செவிடானவும் அந்த நாள களத்தடு கூழினு காய்ந்த வெண்பல்லரிசி உடற்புக உண்டு போதி நிற்போதக கொம்பெனும் உலக்கை பட்டு வலக்கை சொற்றானவும் கொற்றவை அம்மா கோபம் கொள் கோடி உயிர்கள் சாயட்டும் எங்கள் பசி தீரும் நேரம் இரத்த நதி ஓடட்டும் போரே எங்கள் கனவு தாய் பிணமே எங்கள் உணவு தாய் வாளின் மொழியில் உலகம் பேச வெறியாய் வந்து அருள் தாய் கொற்றவை தாய் கொந்தளிப்பாய் குருதி மழை மீண்டும் பொழியட்டும் பசியின் நெருப்பு எரிகின்றதே போரின் சப்தம் எழட்டும் எங்கள் நாக்கு ரத்தம் கேட்கும் எங்கள் உயிர் வேதனை சொல்லும்